எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சம், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 3x² மைனஸ் 9x ப்ளஸ் 5 ஹோல் பவர் 9 இருக்குது. ஸோ இதில் பவரில் 9 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணோம் செயின் ரூல்னால. ஸோ ஃபார்முலா எது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இப்போ எக்ஸ் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி எக்ஸ் பவர் எனுக்கு இதுதான் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ 9, இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை அப்படியே போட்டுக்கிறோம். 3x² மைனஸ் 9x ப்ளஸ் 5 பவரில் 9 மைனஸ் 1. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்குள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 3 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. x²க்கு அகைன் இதே ஃபார்முலா n எக்ஸ்பென்ஸ். ஸோ 2x பவர் 2 மைனஸ் 1 இந்த ஃபார்முலா x²க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே மைனஸ் 9 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இங்கே ப்ளஸ் 5 கான்ஸ்டன்ட் ப்ளஸில் இருந்ததுன்னா அது 0 ஆகிடும். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ வந்து ஃபைனலாக என்ன இருக்குன்னா dy by dx ஈக்குவல் டு 9 இன்ட்டு 3x² மைனஸ் 9x ப்ளஸ் 5. 9 மைனஸ் 1 வந்து 8. இங்கே வந்து 3 2s are 6xன்னு இருக்குது. x 2 மைனஸ் 1 1 இன்ட்டு 6x, இங்கே வந்து மைனஸ் 9. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ இது எல்லாமே 3 டேபிளில் காமனாக இருக்குது. 3 வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே இந்த டேர்மை 3 இன்ட்டு 2x மைனஸ் 3 இப்படி எழுதலாம். ஸோ இந்த 3 வந்து இதோட மல்டிப்ளை பண்ணால் 9 3s are 27, 3x² மைனஸ் 9x ப்ளஸ் 5 பவரில் 8 இன்ட்டு 2x மைனஸ் 3 ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ dy by dx ஈக்குவல் டு 27 3x² மைனஸ் 9x ப்ளஸ் 5 பவர் 8 இன்ட்டு 2x மைனஸ் 3. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். Differentiating with respect to x, y equal to sin cube x plus cos power 6x. ஸோ இந்த மாதிரி பவரில் வந்து 3 6 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அப்புறமா sin x ஃபார்முலா யூஸ் பண்ணணும். dy by dx ஆஃப் எக்ஸ் பவர் எனக்கு இதுதான் ஃபார்முலா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இதே மாதிரி dy by dx ஆஃப் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, dy by dx ஆஃப் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy by dx ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் பவர் எனக்கு n எக்ஸ் பவர் n மைனஸ் 1, இங்கே 3 இருக்குனால 3 எக்ஸு பதில் sin x இருக்குது பவரில் 3 மைனஸ் 1. ஸோ இந்த 3 பண்ணியாச்சு. இப்போ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணோம். காஸ் பவர்னால் n எக்ஸ் பவர் n மைனஸ் 1, இங்கே 6 எக்ஸ் இருக்கிற இடத்துல cos x பவரில் 6 மைனஸ் 1. அப்புறமா cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ மைனஸ் sin x 3 மைனஸ் 1 sin ஸ்கொயர் எக்ஸ், இங்கே ஒரு cos x இருக்குது, இங்கே மைனஸ் sin இருக்கிறனால மைனஸ் 6 மைனஸ் 1 5னா cos பவர் 5x, இங்கே ஒரு sin x இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே sin x cos x காமனாக இருக்கிறனால 3யும் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா 3 sin x cos x வெளியில் எடுத்தோன்னா இங்கே வந்து sin x மட்டும்தான் இருக்கும். இங்கே மைனஸ் 2 இருக்கும். sin x cos x வெளியே எடுத்துட்டனால cos பவர் 4x இருக்கும். ஸோ இதுதான் dy by dx. இதுதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5x பவர் 3 cos 2xன்னு இருக்குது. ஸோ இதில் பவரில் இருந்தாலே நம்ம டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் பி பவர் என் இருந்தால் என் லாக் பி. ஸோ அந்த என் பவரில் உள்ளது ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லாக் ப்ராப்பர்ட்டியும் டிஃப்ரென்ஷியேட்டும் ஒரே டைம் பண்ணக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 5x பவரில் 3 cos 2x. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி லாக் ப்ராப்பர்ட்டி படி n ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இதில் வந்து 3 cos 2x ஃப்ரண்ட்டில் வந்துடும். 3 cos 2x இன்ட்டு இது லாக் ஆஃப் 5x. ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு இப்போ இதில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோன்னா காஸ் எக்ஸ் ஃபார்முலா லாக் ஃபார்முலா இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிஃப்ரென்ஷியேட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோமோ அது எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அதே மாதிரி காஸ் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இதில் 5xன்னு இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. கான்ஸ்டன்ட் 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால அப்படியே போட்டுக்கணும். இப்போ இதில் 2 டேர்ம் இருக்கிறனால இது uv. இந்த யூவிக்கு மெத்தட் வந்து யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். அப்படின்னா யூனா இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும், வி டேஷ்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், வினா இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/y dy/dx ஈக்குவல் டு யூனா இந்த 3 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படியே இருக்கட்டும். யூன்றது காஸ் 2x அப்படியே இருக்கட்டும். வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண லாக் எக்ஸ்னால் 1/x. ஆனால் இங்கே 5x இருக்கிறதுல 5xனால 5x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இங்கே வினா லாக் 5x அப்படி இருக்குது. யூ டேஷ் காஸ் 2x காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸுன்றனால மைனஸ் சைன் 2x இன்ட்டு இப்போ 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இன்ட்டு 2. ஸோ எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து 3 cos 2x பை 5xன்னு இருக்குது. இங்கே மைனஸ் 2 sin 2x லாக் 5xன்னு இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இங்கே இந்த இடத்துல 1/y dy/dxன்னு இருக்குது. dy/dx தான் வேணும். இந்த y வந்து நியூமரேட்டர் போய்டும். yக்கு வந்து அந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y இன்ட்டு 3/5 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ண இந்த இடத்துல 5 வரும். ஸோ இந்த 5 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 cos 2x இங்கே என்ன இருக்குது மைனஸ் 2 sin 2x இன்ட்டு லாக் 5xன்னு இருக்குது. ஸோ ஒய்க்கு வந்து 5x இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். கொஸ்டினில் என்ன இருக்கோ அது 5x பவரில் 3 cos 2x. ஸோ இன்ட்டு இது என்ன இருக்கோ அப்படி எழுதலாம். 3 cos 2x இந்த இடத்துல பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ பை எக்ஸ் மைனஸ் இங்கே 3 வந்து இதுக்கும் மல்டிப்ளை பண்ணணும், இதுக்கும் பண்ணணும். அதனால் 3 2s are 6 ஆகிடும் இங்கே. ஸோ 6 sin 2x log 5x. ஸோ இதுதான் dy/dx. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சம். differentiating with respect to xy equal to sin inverse of x root xன்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸை வந்து பவரில் 1 இருக்குது, ரூட் எக்ஸை
பவரில் ஹாஃப் இருக்குது. இப்போ பவர் எல்லாம் ஒன்றா சேர்த்து கூட எழுதலாம். எக்ஸ் பவர் 1 + 1/2. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே 2 1s are 2, 2 + 1 3/2. எக்ஸ் பவரில் இப்போ 3/2ன்னு இருக்குது. இங்கே ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 3/2. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கும் ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். d/dx ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 - x². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவுக்கு d/dx ஆஃப் எக்ஸ் பவர் என், இதுக்கு வந்து n எக்ஸ் பவர் n-1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dy/dx ஈக்குவல் டு, இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு இந்த ஃபார்முலானால 1/√1 - x இருக்கிற இடத்துல இது இருக்குது, எக்ஸ் பவர் 3/2 இந்த ஸ்கொயர், அதனால் இந்த ஸ்கொயர் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட். இப்போ எக்ஸ் பவர் 3/2க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். n இப்போ எக்ஸ் பவர் n இருக்கிற இடத்துல இப்போ 3/2 எக்ஸ் பவரில் 3/2 - 1. ஸோ எல்சிஎம் எனக்கு 3 - 2 1 1/2 ஆகிடும். இதில் 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போது 1/√1 - x³ இருக்குது. இங்கே ஒரு 3/2 இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் 3/2 - 1 எல்சிஎம் எடுக்கிறப்போ 3 - 2/2 3 - 2 1/2ன்னு வரும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் பவரில் 1/2ன்னு இருக்குது. அது வந்து நம்ம √xன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ ஃபைனலாக எப்படி எழுதலான்னா dy/dx ஈக்குவல் டு 3/2√x டிவைடட் பை √1 - x³. ஸோ இப்படி எழுதலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.